அக்கா இந்த ஜோசியர் என்னென்னமோ சொல்றாருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நானே என்னைய தேத்திக்கிட்டு மீண்டுகிட்டு வரும்போது இந்த ஜோசியர் சொல்றத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏதோ 7.5 நாட்டு சனி என்னை துரத்திக்கிட்டு வருதாமுல. அடியே சின்ன பொண்ணு கவலைப்படாதடி, எந்த சனி வந்தா என்னடி, நாங்க இருக்க முடியும் உனக்கு. ஏம்மா வேற யாருக்காவது ஜோசியம் பார்க்கணுமாம்மா? ஜோசியரே இன்னொரு நாள் வந்து நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, பார்த்த ஜோசியத்துக்கு காசை கொடுங்க. இந்தாங்க ஜோசியரே. சரிம்மா. சரி மணி ஆயிருச்சு, வாங்க போவோம். ஆமா ராணி, வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு, வாங்க வீட்டை பார்த்து போவோம். சபா ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன வெயில் என்ன வெயில், எப்பப்பா. இந்த அம்மாட்ட பஸ்ல வரும்போதே போன் பண்ணி சொன்னேன், அம்மா ஒரு ஆட்டோவை அனுப்பி வைங்கன்னு. ஒரு ஆட்டோவையும் காணா, நடந்துதான் போகணுமா? நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் போய் பேசி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இந்த வெயில்ல நடந்தா கருத்து போயிருவேனே. சரி பொடி நடைய அப்படியே நடப்போம். இருக்க வெயில் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஒரு வழி அம்மாட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அண்ணியவும் அண்ணனையும் வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனிமே அந்த வீடு ஏன் ராஜ்யம், ஏன் அரமனை, நான் வச்சதுதான் சட்டம். இத்தனை நாளா ஊருக்கு வந்தா ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அந்த வீட்டுல இருந்தேன். இனிமே அது என் வீடு, என் சொந்த வீடு. முன்னாடிலாம் ஊருக்கு வந்தா எங்க அண்ணிட்ட நான் மீன் குழம்பு கேட்பேன். அப்ப எங்க அண்ணி மூஞ்சிய காட்டுறது என்ன, முகரைய காட்டுறது என்ன. இனிமே நான் எங்க அம்மாட்ட என்ன வேணாலும் கேட்பேன். எங்க அம்மா செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் தின்னுக்கிட்டே இருப்பேன். என்னை யாரும் எதுவும் கேட்கவே முடியாது. என் புருஷன் வந்திருந்தாலாவது இந்த பேக்க அவர் தலையில வச்சு கொண்டு வந்திருக்கலாம். வெயிட்டா வேற இருக்கே, தூக்கிட்டு போக முடியல. அந்த மனுஷனுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ முன்ன போ நான் பின்ன வரேன்னு சொல்லிவிட்டாரே. பேக்க இழுத்துக்கிட்டே போவான், வேற என்ன செய்யறது? அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்காரரு காலையிலேயே வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாரடி. என்னடி ஆச்சு? போன் பண்ணி எதுவும் கேட்டியா என்ன? அக்கா வீடுலாம் பாத்துட்டாராங்கா, ஆனா சின்ன வீடா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் தான் ஏன் மாமா வருத்தப்படுறீங்க, நம்ம 2 பேர் தானே, போதும் மாமா அட்வான்ஸ கொடுங்கன்னு சொல்லிட்டேன்க்கா. கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். ஓ அப்படியாடி, சரி சரி. அக்கா அங்க பாரு யாரு வரான்னு. அடியே இங்க பாருடி சின்ன பொண்ணு, உன் நாத்தனார் தாண்டி பேக்க இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு கிடக்கா. என் நாத்தனார் கறி வந்துகிட்டு இருக்காளா? பாத்தியா ராணியக்கா, என்னையும் எங்க வீட்டுக்காரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு மகக்காரிக்கு போனை போட்டு வர சொல்லியிருக்கா என் மாமியாரு. என்ன பொம்பளை இது? மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு மகக்காரிய வர சொல்லியிருக்காளே, அவள ஒரு பொம்பளையா? இன்னைக்கு வரட்டும். அவனாலதான் இப்படி குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. நல்ல நாக்க புடுங்கினாப்புல 4 கேள்வி கேட்டதான் சரிப்பட்டு வரும். ஏக்கா வேணாக்கா, இப்பதாக்கா ஜோசியர் சொன்னாரு உங்களை தேடி 7.5 நாட்டு சனி வந்துகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி என் நாத்தனாரும் வந்துகிட்டு இருக்கா. அவட்ட எதுவும் வாய கொடுக்காதக்கா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்கக்கா. அடியே சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பயப்படுற? நீ ஒரு புத்திசாலி பொண்ணு, தைரியமான பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்கடி போச்சு உன் தைரியம் எல்லாம்? சரோஜாக்கா தைரியம்லாம் இருக்கத்தாக்கா செய்யுது. தேவையில்லாம எதுக்கு இவட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு கிடப்பானே. அதான் நாங்க சொத்து பத்து வேணா வீடு வேணாம்னு வந்துட்டோம்லக்கா. எதுக்குக்கா தேவையில்லாம? அடியே உன் நாத்தனார் கரைய சாதாரண ஆள் நினைக்காதடி. இவ தாண்டி உன் மாமியார்ட்ட ஒன்னு ஒன்னா சொல்லி கொடுத்து உன்னையும் உன் வீட்டுக்காரையும் வெளியில துரத்தி விட்டுருக்கா. ஏக்கா எனக்கும் தெரியும்க்கா, இவ ஊருக்கு வந்தாலே என் மாமியாரும் இவளும் குசு 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 குசுந்தாக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராணியக்கா சீக்கிரமா வாக்கா, என் நாத்தனார் காரி வாரத்துக்குள்ளயும் போயிருவோம். அடியே நம்ம எதுக்கடி பயப்படணும்? இது நம்ம ஊரடி. வரட்டும், வந்து என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்டி. பாத்தாடி அன்னிக்காரியோட கூட்டாளிகளும் நிக்கிறாளுக. இவளுக என்னை பார்த்தாளுங்கன்னா என் முடிய பிடிச்சி ஆஞ்சிருவாளுகளே. அம்மா போன்ல சொன்னாங்க, நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டேன், அவ இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மலை மாடு மாதிரி நிக்கிறாளே, என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேனே. ஏக்கா வாக்கா போவோம், கிட்டக்க வந்துட்டாக்கா. அட இருடி, நீ ஏண்டி பயப்படுற? நாங்க பாத்துக்கிறோம், நீ சும்மா இரு. அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? அண்ணி உங்கள அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா சொன்னாங்க. என்னமோ ஏதாங்க நான் ஓடிறேன் அண்ணி. ஏன் நீ வீட்டை விட்டு வெளியில போனீங்க? ஏன் வயசான காலத்துல எங்க அம்மாக்கு புத்தி இப்படி போகுதுனே தெரியல அண்ணி. அண்ணி ஏ ராணி அக்கா, என்ன நடிப்பு நடிக்கிறான்னு பாத்தியாக்கா? இவ சொல்லி கொடுத்து தானே இவ ஆத்தாக்காரி சின்ன பொண்ணு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கா. இப்ப வந்து என்ன நடிப்பு நடிக்கிறான்னு பாத்தியா? என்ன வசந்தி அக்கா சொல்றீங்க? நான் என்ன நடிப்பு நடிச்சேன்? நான் எங்க அம்மாட்ட ஒண்ணும் சொல்லி கொடுக்கலக்கா. நான் எப்பயுமே குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். நான் ஊருக்கு வரப்பெல்லாம் எங்க அம்மாவுக்கு புத்திமதி தான் சொல்லிட்டு போவேன். அண்ணி எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காதம்மா, அண்ணி உனக்கு இன்னொரு மக மாறி நீ கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, திட்டாதம்மா அனுசரிச்சு போன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப எங்க அம்மா இப்படி
பாக்குற? நீ நினைச்ச மாதிரியே நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வந்துட்டோம். நீனும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க அந்த வீட்டுல. அவ அதுக்கு தானே ஆசைப்பட்டா, அதனாலதான் துரத்தி விட்டுருக்கா. இங்க பாருங்க, நான் எங்க அண்ணி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீங்க எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க. எங்க குடும்ப பிரச்சனையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அடி எலவே, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப அண்ணி வெண்ணி நீ என்னடி நடிப்பு நடிக்கிற? நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஆடுற. அக்கா விடுங்கக்கா, நான் தான் இவ வாரத்துக்கு முன்னாடியே போயிடலாம்னு சொன்னேன்லக்கா. தேவையில்லாம இவகிட்ட ஏக்கா பேசிக்கிட்டு கிடைக்கிய. என்ன அண்ணி, நீங்க தான் இவளெல்லாம் ஏத்தி விட்டு என்னை திட்ட சொல்றீங்களா? பாக்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நீங்க சரியான ஆளாத்தான் இருக்கீங்க அண்ணி. இங்க பாருடி, அண்ணி பண்ணின்னு சொல்ற வேலையில இங்க வச்சுக்கிறாங்க. போடி, உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு தானே வந்த, போ அங்க. சி பஜாரி பொம்பளைங்க, இவகிட்ட எல்லாம் பேச முடியுமா? சி, இதுக்கு தான் எங்க அம்மாவை நான் ஆட்டோ அனுப்பி விடுங்கம்மான்னு சொன்னேன். எங்க அம்மா கேட்க மாட்டேன்னு சொல்லிருச்சே. ஏய், யார பார்த்துட்டு பஜாரி பொம்பளைன்னு சொல்ற? நீ தாண்டி ஒரு குடும்பத்தை கெடுத்த பொம்பளை, வெனகாரி பொம்பளை. சின்ன பொண்ணுவையும் அவங்க மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டுல கும்மாளம் போடத்தானே வந்திருக்கீங்க. போடி போ, உன் ஆத்தாக்காரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, சீக்கிரமா போ. அன்னைக்கு ஒரு நாள் சின்ன பொண்ணுவை பத்தி என்கிட்டயே குறை சொன்னவ தானடி நீ ஒண்ணுக்கு ரெண்டா உன் ஆத்தாக்காரிட்ட சொல்லி கொடுத்த. அதான் உன் ஆத்தாக்காரி வீட்டை விட்டே துரத்திட்டா. நீ நினைச்சது எல்லாம் நடந்துருச்சுலடி. போ போ. அம்மா தான் ஒண்ணுக்கு ரெண்டா அம்மாட்ட சொல்லி கொடுத்து அண்ணியையும் அண்ணனையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு விழுதுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு. நம்ம அமைதியா போவோம். இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு விருப்பம் கிடையாது. இப்ப வழிய விடுறீங்களா என்ன? அதெல்லாம் விட முடியாதுடி. வந்த பாதையிலேயே திரும்பி போடி. என்னது, என்ன சொல்றீங்க? நான் வந்த பாதையிலேயே திரும்பி போகவா? நான் எதுக்கு போகணும்? நீங்க எல்லாரும் தான் வாழ வந்தவங்க. நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ. நான் எதுக்கு போகணும்? இந்த ராதிகாவை பார்க்கத்தான் பேக்கு மாதிரி இருக்கும். ஆனா உள்ளக்க ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அத தேவையில்லாம தட்டி எழுப்பி விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, பாத்துக்குங்க. அடச்சி, சிங்கம் தூங்குதாம்ல சிங்கம், நீனே ஒரு அசிங்கம், போடி. எங்க அம்மா கிட்டயே அடங்கி உடங்கி இருந்து வாழ தெரியாதவங்க வேற எங்க போய் வாழ போறாங்கன்னு தெரியலையே. இவங்களெல்லாம் நீங்க தான் தூண்டி தூண்டி விட்டு இப்படி கெடுக்குறீங்க. ஒரு மாமியாருங்கிற மரியாதை கிடையாது, ஒரு நாத்தனாருங்கிற மரியாதை கிடையாது. ஏட்டிக்கு பூட்டி பேசினா இப்படித்தான் எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க. எனக்கு தான் கொடுமைக்கார மாமியாரும் இருக்காங்க. நான் அடங்கி உடங்கி இருக்கல. கொழுப்படுத்து போனா இப்படித்தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரியணும். ராதிகா இப்படி எல்லாம் பேசாதம்மா. இந்த கையால நான் உனக்கு எம்பிட்டு நாள் சோத்த போட்டு இருப்பேன். இப்படி வாய் கூசாம என்னை இப்படி பேசுறியம்மா? அண்ணி, உங்க நடிப்புக்கு எங்க அண்ணன் வேணா மயங்கலாம், நான்லாம் மயங்க மாட்டேன் அண்ணி. இது அந்த விளக்கமாத்த என்ன பேச்சு பேசுற? இங்க பாருங்க, ஊருக்குள்ள வந்த என்ன எல்லாரும் சேர்ந்து மிரட்டிக்கிட்டா இருக்கீங்க. என்ன கெதியாக போறீன்னு செத்த நேரத்துல பாருங்க. அண்ணி, ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு நல்லா தூண்டி தூண்டி விட்டு அடியால செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ராதிகா ராதிகா நில்லுமா நில்லு. நான் ஒன்னும் சொல்லிலாம் கொடுக்கலமா. நீ வந்ததை பார்த்து நான் போகலாம் தான் சொன்னேன். ராதிகா ராதிகா என்ன ராணியக்கா இப்படி செஞ்சு புட்டிய? நான் தான் அவட்ட பேச்சே வச்சுக்கிறாதிய. வாங்கக்கா போவோம் தானே சொன்னேன். போய் வீட்டுல என்னத்த மாட்டி கொடுக்க போறாலும் தெரியலையே. அடி, அந்த வீட்டுல இருந்தே உன்னைய துரத்தி புட்டாங்க. இன்னும் ஏண்டி பயந்துகிட்டு கிடக்க? என்னதான் நடக்கும்னு பாத்துருவோம்டி. அக்கா அதத்தாக்கா நானும் சொல்றேன். வீட்டை விட்டு துரத்தி புட்டாங்கல்ல, திரும்ப திரும்ப அவகிட்ட ஏக்க வழிய பேசணும். வாங்கக்கா போவோம். அடியே சின்ன பொண்ணு, உன்னைய மாதிரிலாம் இருக்க முடியாதடி. என் மாமியார் மட்டும் என்னை வீட்டை விட்டு துரத்தி இருந்தாலும் ஒழுசு, அவளை வெளியில இழுத்து போட்டு 2 குமாங்குத்து குத்திட்டுலடி வந்திருப்பேன். உன்னைய மாதிரிலாம் அமைதியா இருக்க மாட்டேன், போ. அக்கா எனக்கும் ஏகப்பட்ட வருத்தம் மனசுக்குள்ள இருக்கத்தாக்க செய்து. எல்லாம் அந்த ஆண்டையன் பாத்துக்குருவாங்கக்கா. வாக்கா போவோம். இவளோட நாத்தனார நாக்க புடுங்கினாப்ப 4 கேள்வி கேட்கலாம்னு இருந்தேன். இவதான் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட போடி, இந்த உன் நாத்தனார உன் வீட்டுக்கு ஓடிட்டா. இனிமே அந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி, அவ வச்சதான் சட்டம். ஆமா ராணியக்கா, நீ சொல்றதும் சரிதான். சரி, வாங்க வீட்டுக்கு போவோம். ஆடா சிவா, ஆபீஸ் ஒர்க்ல முடிஞ்சா? முடிஞ்சுப்பா. எல்லா ஆபீஸ்க்கும் மெயில் அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பிட்டியாடா? எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான்ப்பா வரேன். ஓ காட், ஃபர்ஸ்ட் தாட்டி காலேஜ் போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா கமலி, ஒரு போன் போட்டு சொல்லி இருந்தா கார் அனுப்பி வச்சிருப்பேன்லம்மா. இருக்கட்டும் பா, என் ஃப்ரெண்டோட வந்துட்டேன். டேய் அண்ணா, காலையில ஏன்டா என்னை விட்டுட்டு போனே?
கமலி, எனக்கு ஆபீஸ் 8:30 மணிக்கு, உனக்கு காலேஜ் 9 மணிக்கு. சீக்கிரம் கிளம்புனா தானே உன்னை கூட்டிட்டு போய் விட முடியும். நீ எந்திரிக்கிறது 8:30 மணி. நான் என்ன செய்யறது? போடா அண்ணா, உன்னால பாரு இன்னைக்கு நான் பஸ்ல போயிட்டு வந்தேன். ஏன் கமலி, அம்மட்ட தான் 2-3 கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. டேய் அண்ணா, என்னை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு கார்ல போ பைக்ல போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி, அதான் வந்துட்டீல. எப்படி வந்த? ஆட்டோல வந்தியா, டாக்ஸி பிடிச்சு வந்தியா? பஸ்ல வந்தேன். என்னது, பஸ்ல வந்தியா? நீ எதுக்கு பஸ்ல எல்லாம் வரணும்? கார் டாக்ஸி பிடிச்சு வர வேண்டியதானே? போடா அண்ணா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை பஸ்ல போயிட்டு வரணும்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அதான் நான் அவங்களோடயே வந்துட்டேன். ஏமா கமலி, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பஸ்ல எல்லாம் வரலாமாமா? அப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னு ஆசையா இருந்துச்சுப்பா, அதான் வந்தேன். சரிடா அண்ணா, காலையில போகும்போது கார்ல தானே போனேன், இப்போ என்னமோ வீட்டு வாசல்ல பைக் நிக்குது. அது ஒண்ணும் இல்ல கமலி, கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு, அதான் சர்வீஸ்க்கு விட்டுட்டு பைக்ல வந்தேன். அப்பாடா, நல்ல வேளை கார்ல நான் வரல, இல்லைன்னா லேட் ஆயிருந்திருக்கும். சரி கமலி, நாளைக்கு 8:30 மணிக்கே கிளம்பிடு. நான் ஆபீஸ்க்கு போற வழியில விட்டுட்டு போறேன். இல்லண்ணா, நான் காலேஜுக்கு என் ஃப்ரெண்டோட பஸ்லயே போய்க்கிறேன்னா. ஏமா, நீ இவ்வளவு காரு பைக் எல்லாம் இருக்கிறப்ப நீ எதுக்கு பஸ்ல போகணும்? நாளைக்கு என்னோட வா. நான் கொஞ்ச நாள் பஸ்ல போறேன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏமா, பஸ்ல நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுமா, கார்லயே போக வேண்டியதானே? அதான் உங்க அண்ணன் ஏத்திட்டு போறேன்னு சொல்றான்ல. ப்ளீஸ்பா, கொஞ்ச நாளைக்கு நான் பஸ்லயே போறேன்ப்பா, என் ஃப்ரெண்டுகளோட ஜாலியா இருக்கும். சரிம்மா, உன் விருப்பம் எதுவோ அதுபடியே செய்யி.